சாதாரண மெசேஜ் கிடையாது. பிரபஞ்சம் உங்கள் நபர்களோட மனதை அப்படியே உங்கள்கிட்ட சொல்ல போகிறாங்க. ஸோ கண்களை மூடிக்கோங்க, உங்கள் நபர்களை நினச்சிக்கோங்க. ஸோ அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறது எனக்கு தெரியும். உனக்கும் எனக்குமான ஆர்கியூமெண்ட்ஸ் சாதாரணமானது கிடையாது. அது இதயத்தை நொறுக்கக்கூடிய அளவுக்கு பயங்கரமான ஆர்கியூமெண்ட்ஸ் தான் நீயும் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ சில சமயம் நான் உங்ககிட்ட விட்டு கொடுத்துட்டு போயிருக்கலாம். ஆனால் நான் விதண்டாவாதம் பண்ணியே இந்த நோ கான்டாக்டுக்கு நானே காரணமாக்கிட்டேன். இந்த சம்பவங்களில் உன்னுடைய மனசை நான் ரொம்பவே காயப்படுத்திட்டேன் அப்படின்றது என்னால் இப்போ உணரக்கூடியதாக இருக்குது. இப்படி நாம் பேசாமல் இருக்க இந்த சுச்சுவேஷன்ஸ்க்கு முக்கியமான காரணம் உனக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸோட இன்வால்மெண்ட்டும் இருக்குது. இவங்கனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாச்சு அப்படின்றது உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியுது. நான் அவங்களோட பேச்சை கேட்டுட்டு ரொம்ப ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி கொண்டேன். எல்லா விஷயத்தையும் போட்டு ஒன்றா யோசித்து தேவையில்லாத விஷயங்களை முன்னாடி வச்சுட்டு உண்மையான விஷயங்கள் என்ன அப்படின்றது தெரியாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டேன். அதுக்கு முக்கியமான விஷயம் அந்த தேர்ட் பார்ட்டி தான். இப்போது இந்த தேர்ட் பார்ட்டி நம்ம லைஃப்குள்ளே வந்தாலும் அப்போவே சந்தோஷம் மொத்தமாக காலியாக போகுதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு பாரு. ஸோ அவள் என் ஃபேமிலியோட இன்வால்வ் ஆனால் சில விஷயங்களை சொன்னால் தப்பாக எல்லாத்தையும் பேசி அவளே எல்லாத்தையும் காலியாக்கி விட்டுட்டாங்க. நீயும் நானும் பேசாமல் பிரிஞ்சு தவிக்கிற இந்த தவிப்புக்கு முழுக்க காரணம் இந்த தேர்ட் பார்ட்டி மட்டும்தான். லாஸ்ட்டில் நான் அவங்க நல்லவங்கன்னு நினச்சி உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நம்ம வாழ போகிற இந்த இனிமையான வாழ்க்கையை பற்றியும் நான் நிறைய விஷயம் ஷேர் பண்ணி கொண்டேன். சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி இவங்களை நம்பாத, இந்த அளவோட பழகு அப்படின்னு. ஆனால் நான் சில விஷயத்த ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இவங்க தானே நம்ம கூட இருக்கிறவங்க தானே, இவங்க எப்படி அப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சி நான் நிறைய விஷயத்த ஷேர் பண்ண பாரு. அதுதான் இன்றைக்கி உனக்கும் எனக்கும் மிகப்பெரிய ஒரு தடையாக நிற்குது. நல்லாவே தெரியும் என்னோட குடும்பத்தை பொறுத்து நான் எவ்வளோ சித்திரவதை அனுபவிச்சிருக்கேன். இந்த இடத்துல நான் சந்தோஷமாக இருந்திருக்கேன் நான் முதல்ல அப்படின்ற முதற்கொண்டு உனக்கு நல்லாவே தெரியும். என் குடும்பத்தில் என்னுடைய ஒர்க் விஷயத்தில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றதெல்லாம். ஆனால் நான் ஒரு சாதாரணமாக எல்லாருக்கூடையும் ஜாலியாக பழகக்கூடிய ஒரு கேரக்டர். அதனால நான் எதையுமே மனசில் வைக்காமல் நான் சொல்லிடுறேன். எல்லாத்துட்டையும் போயிட்டு வாயை விட்டுறேன், ஓவராக கதைக்கிறேன். அதுவே உனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதனாலே உனக்கும் எனக்கும் நிறைய பிரச்சனை வந்துட்டு தான் இருந்தது. யார்ட்டையும் கதைக்காத, பேசாத அப்படின்னு. இப்போ தோணுது நீ சொன்ன விஷயம் அவ்வளவுமே சரி. நீ எனக்கு சொன்ன இவங்களை நம்பி போனால் பின்னாடி நீ கஷ்டப்படுவ அல்லது இதுவே உனக்கு காயத்தை கொடுக்குன்னு நீ சொன்ன. அதை நான் கேட்கல. நான் உன் பேச்சு கேட்காததுக்கு தான் இன்றைக்கி நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். நீ சொன்ன அவ்வளோ விஷயமும் சரிதான். இப்போ நான் ஒத்துக்கொள்கிறேன். நீ நினச்சது, யோசித்தது, பேசினது எல்லாமே சரி. எந்த மேலே தான் எல்லா தப்புமே இருக்குது. இது நீ நினைக்கிற மாதிரி அந்த விஷயம் தப்பாக கிடையாது. நான் உன்னையும் அந்த தேர்ட் பார்ட்டியும் வச்சு நான் சொன்ன விஷயம், நடந்த விஷயம் உண்மை கிடையாது. இதில் முக்கியமாகவே என் ஃப்ரெண்ட்ஸ் கேம் ப்ளே பண்ணுறாங்க. என்கிட்ட நல்லா கதைச்சு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் வாங்கிட்டு இப்போது என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா என் ஃபேமிலியோட கை கொடுத்துட்டு தேர்ட் பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கதைக்கிறாங்களே ஒழிய உன்னை பற்றி நான் உண்மையான லவ் வச்சுருந்ததும் காதல் வச்சுருந்ததும் அவங்க கண்டுகொள்கிறாங்களே இல்லை. உண்மைக்கும் இந்த மாதிரி நயவஞ்சகமான ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தையும் நான் இப்போ தான் உணர்ந்து கொள்கிறேன். எவ்வளோ நல்லா என்கிட்ட பழகினவங்க எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு துரோகம் தேர்ட் பார்ட்டி கூட சேர்ந்து பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு தெரில. அந்த துரோகம் நடந்தனால தான் இன்றைக்கி நீ என்னை விட்டுட்டு ரொம்ப தூரத்தில் இருந்துகிட்ருக்க. என்னது கரெக்ட் தான். அவங்கள விட்டு தள்ளிடு அப்படின்னு சொன்னால் அதை கேட்காம நான் பண்ண விஷயம் வெட்டிச்சு செதற வச்சிருச்சு. இன்றைக்கு நான் ஓரமாக மூளையில் உட்காந்து அழுறதுக்கான காரணம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் இந்த தேர்ட் பார்ட்டியும் தான். என் குடும்பத்தையும் தான் நான் சொல்கிறேன். இவங்களுமே சில நேரங்கள் கூடி பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரில. இப்போ இருக்க சுச்சுவேஷன் இந்த நொடி கூட அவங்க ஏதோ கதைக்கிறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. எனக்கு சுத்தமாக எதுவுமே புரிய மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் உன்னை பற்றின தவறான எண்ணங்களை கூட என்கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா அப்படின்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. நான் இதனால தான் உடஞ்சி அழுறேன். ஏன்னா நான் என்ன தான் இன்னொருத்தவங்களோட பேசினேன் அப்படின்னா கூட உண்மையாக நான் காதலிச்சது என் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தது ஒன்றை மட்டும்தான். அப்போது இவங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லும்போது நீ எங்கே இப்படி பண்ணுறியோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தினாலேயும் ஒரு மனவழினாலேயும் தான் இந்த இடத்துல நான் அழுதுட்ருக்கேன், கதறிட்டுருக்கேன்.
இல்லலாம் இல்ல, நம்பிக்கையெல்லாம் இல்ல. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு, ஃபன்னுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தருணத்தில, என் வாழ்க்கைக்குள்ள இந்த மாதிரி ஒரு உத்வேகத்த கொடுக்கக்கூடிய அளவுக்கு, அன்ப பொழியக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கையில கிடைச்ச ஒரே கிஃப்ட் நீ தான். நீ மட்டும் தான். நீ வந்ததுக்கு பிறகு தான் நான் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னு கூட யோசிச்சேன். எல்லாமே பண்ணேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் நானே ஒரு ஸ்ட்ரென்த்துக்கு போனேன். இப்போ நீ போயிட்ட. அந்த இடத்த கைப்பற்றுறதுக்கு தான் இவ்வளோ பிளானிங்கும் என்னை சுற்றி நடந்துகிட்ருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இந்த இடத்துல என்னக்கிட்ட நடந்துகிட்ருக்க இந்த விஷயங்கள் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. இங்கே இருக்க பிடிக்கல. இங்கே இருக்கிறவங்க முகத்தை கூட என்னால் பார்க்க இஷ்டம் இல்லை. ஏன்னா உனக்கு தெரியாது, ஒவ்வொரு நொடியுமே நான் உனக்காக தான் இங்கே ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஒவ்வொரு நொடியும் என்னை சித்திரவதை பண்ணிகிட்ருக்காங்க. என் ஃபேமிலியாக இருக்கட்டும், அவங்களுடைய கௌரவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தியை பார்த்துக்கோ, ஒருத்தனை கட்டிக்கோ அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர்த்து, என்னுடைய மனதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத இவங்க பார்க்க மறுக்கிறாங்க. இந்த இடத்துல நான் எவ்வளோ ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணாலும் கூட என்னைய வற்புறுத்தி சில விஷயங்கள் பண்ண வச்சுட்டாங்க. இன்னமும் சில விஷயங்கள் பண்ண வைக்கிறதுக்கு என்னைய போட்டு கழுத்தறுத்து கொண்டிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது உங்கள் நபர்களுக்கு ரீசெண்டாக ஏதாவது டார்க் எனர்ஜி பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா இங்கே உங்கள் நபர்களை இன்னொரு நபர் கூட இணைக்கிறதுக்கான வேலைகளை தான் போயிட்டுருக்கு. அதுதான் அவங்க சொல்கிறாங்க. என் கண்ணு முன்னாடி நான் அதை பார்க்குறேன். உனக்கு தெரியாது நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன்ட்டு. எனக்கு என் உடல்நிலை ரொம்ப மோசமாக போயிடுது. அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. உனக்கு தெரியும், எனக்கு ஒரு சில விஷயங்கள் டார்க்காக ஃபீல் ஆகுது அப்படின்னு. உனக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி நான் அப்படி இருந்திருக்கேனா? என்னைக்காவது உன்னை விட்டுட்டு, உன்னை வெறுத்துட்டு நான் இவ்வளோ தூரம் ஒதுங்கி இருந்திருக்கேனா? இல்லைல்ல. ஆனால் இப்போது பார்க்குறியா, அப்படியே டோட்டலாக மாறி போயிடுச்சு. என்னை பார்த்தா அது நானாவேன்னு தெரில. நானா இப்படி பண்ணுறேன், நானா இப்படி பேசுகிறேன் அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேடுது. ஒரு சில விஷயங்களை பண்ணி முடித்ததுக்கு அப்புறம்தான் இது ஏன் பண்ண அப்படின்னு தோணுது. அந்தளவுக்கு என்னோடய சுயம் என்கிட்ட இல்லாமல் இருக்குது. என்ன நானே ஃபீல் பண்ணுறேன்ல, என்ன நானே உணர்றேன் இல்லை. என்னமோ ஒன்று தப்பாக நடக்குது அப்படின்றத மட்டும் என்னால் ஃபீல் பண்ணக்கூடியதாக இருக்குது. உனக்கு தெரியும் அந்த பிரச்சனை உண்மை தான். ஆனால் அதுக்காக நான் இப்போ உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஆனால் இவங்க இவ்வளோ தூரம் என்னை மிரட்டியே இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமும் போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இங்கேருந்து தப்பிச்சு வந்துடணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னோடய காலை கட்டி பிடிச்ச மாதிரி, கட்டி போட்டிருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலாம். எனக்கு ஒரு கை கொடு, என்னை எப்படியாவது காப்பாற்றிரு இந்த இடத்துல இருந்து. எனக்கு சுத்தமாக இங்கே இருக்க பிடிக்கல. நான் உன் கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நிறைய ட்ரீம்ஸ் இருக்குது. உன்னை நிறைய மிஸ் பண்ணுறேன். எனக்கு மிஸ்ஸிங் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படியாவது என்ன இந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போயிடு. நல்லா தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் நான் எவ்வளோ விஷயம் அவங்களுக்காக இறங்கி பண்ணியிருக்கேன், ஓடி ஓடி பண்ணியிருக்கேன், அவங்களோடே சுற்றிட்டு இருந்திருக்கேன். இப்படிப்பட்ட என் ஃப்ரெண்ட்ஸே என்னை முதுகில் குத்துவாங்க, என்னை கொச்சப்பட வச்சு என்னை அசிங்கப்பட வைக்கிறதுக்கு என் ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு காரணமாக இருப்பாங்க அப்படின்றத நான் சுத்தமாக எந்த இடத்துலையும் யோசித்து பார்க்க கிடையாது. ஏன்னா இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது நான் அவங்கக்கிட்ட தான் கதறி அழுதேன். அவங்கக்கிட்ட தான் உன்னை பற்றி விஷயங்கள்லாம் சொல்லி அழுதேன். என்னால் இந்த இடத்துல அடியெடுத்து வைக்க முடியல, ஸ்டெப் எடுத்து வைக்க முடியல அப்படின்னாலும் அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினச்சேன். எப்படியாவது இந்த நோ கான்டாக்டில் நீயும் நானும் பேசாமல்லையா இருக்கும், இந்த மெசேஜை பாஸ் ஆக்கிடு, இந்த விஷயத்த சொல்லிடு அப்படின்னு அவங்க எனக்கு எப்படியுமே ஹெல்ப் பண்ணுவாங்க, கையை பிடிச்சி தூக்கி விடுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இந்த இடத்துல அவங்களுமே எனக்கு பச்சை துரோகம் பண்ணிட்டாங்க. நிறைய தடவை சொல்லியிருக்க, நான் தான் கேட்கல. நீ சரியாக தான் சொல்லியிருக்க. அவங்க என்ன அவங்களோட இதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. நான் தான் முட்டாளாகி அவங்க கூடயே சுற்றிட்டு இருந்திருக்கேன். எனக்கு தெரியல, அவங்கள பார்த்த உடனே அவங்க தப்பானவங்கன்னு எப்படி கெஸ் பண்ண, எப்படி கண்டுபிடிச்ச, உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் நீ சொன்னது சரி தான், 100க்கு 100 விஷயம் சரி. இவங்க தான் நயவஞ்சகானாங்க. இவங்க செய்ய சொன்ன விஷயமும் பண்ண சொன்ன விஷயமும் இதை விட ரொம்பவே அதிகமானது. அதெல்லாம் நான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போது என்னால் டிவைன்கிட்ட கூட கதறி அழ முடியாமல் போயிருக்கு. ஒரு மன்னிப்பு கூட முன்னாடி நின்று கேட்க முடியாமல் போயிருக்கு. அவங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்த நான் பண்ணாமல் இருந்தது. அது என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி விஷயமா இருக்கட்டும், அவங்களோட ஒர்க் விஷயமா இருக்கட்டும், இல்லை காசு நேரம் அவங்க தள்ளாடுன அந்த நொடியாக இருக்கட்டும், எல்லா விதத்துலேயும் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியாமல் கூட நான் நிறைய காசு கொடுத்துருக்கேன். உன்கிட்ட இருந்து கூட வாங்கி நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன்.
அவங்க லவ்வர்ஸோட சண்டை போட்டுருக்கும் போதும் நான் நிறைய பேசி சேர்த்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த இடத்துல இவங்க என்னை மட்டும் ஏன் மெயினாக பாயிண்ட் பண்ணி இந்த இடத்துல பிரிச்சுட்டாங்க, உன்னையும் என்னையும் சேர்த்து ஏன் வைக்கலாம்? ஏன்னா அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா இதை என் ஃபேமிலி வரைக்கும் போனதுக்கப்புறம் ஃபேமிலிகிட்ட கதைச்சி கண்டிப்பாக சேர்த்து வச்சுருந்துருக்கலாம். ஆனால் இவங்க நயவஞ்சமாக பிளான் பண்ணி பிரித்ததும் இல்லாமல் இன்னமும் பிரிக்கிறதுக்கு ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எனக்கு இந்த இடத்துல ஒரு டார்க் எனர்ஜி தான் ஃபீல் ஆகுது. கொஞ்ச நாளாகவே என்னுடைய மைண்ட் வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்குது, நெகட்டிவ் தாட்டாக இருக்குது, மனசெல்லாம் ஒரே படபடக்கிற மாதிரி இருக்குது, தலையெல்லாம் சுற்றுற மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுன்ட்டு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துல யாரை நம்புறது, இந்த இடத்துல என்ன ஏது அப்படின்றது எனக்கு சுத்தமாக புரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உண்மையில தான் தப்பு சொல்கிறாங்க. இப்படியான விஷயங்களை நீ பண்ணியா, உண்மையாகவே அந்த விஷயத்த நீ பண்ணியா, எனக்கு நம்பிக்கை இல்லை நீ பண்ணியிருப்பேன்னு. பட் என்னை நம்ப வைக்கிற அளவுக்கு அவங்க ஆதாரங்களை வந்து காட்டுறாங்க. அதே மாதிரி தேர்ட் பார்ட்டி தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், உன்னை விட்டுரு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. என்னை போட்டு புஷ் பண்ணுறாங்க. எனக்கு தெரில, நோ காண்டாக்டில் இருக்கிறதுனால உங்ககிட்ட வந்து பேச முடியல. ஆனால் இதில் நான் என்ன முடிவு எடுத்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய தலையை வந்து நான் போட்டு பிச்சிட்ருக்கேன். எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேனுது. அது என் ஃபேமிலியில் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இதனாலே அவங்க சொல்கிற விஷயத்த நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுனாலே இங்கே ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிட்டுருக்கு. என்னை திரும்ப திரும்ப மைண்ட் வாஷ் பண்ணுற மாதிரியே கதைக்கிறாங்க. ஒரு சில நேரம் எனக்கே தோணுது, ஆமாம் இது உண்மைதானோ, இது ஏன் நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு தோன்ற அளவுக்கு பேசுகிறாங்க. உனக்கு தெரியாது இந்த பொழுது என் வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்குன்னு. அடிதடி நடக்காத கூட தான் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. குடும்பத்துக்குள்ளே நிறைய பிரச்சனை போயிட்டுருக்கு, சண்டைகள் போயிட்டுருக்கு. அப்படின்றதுனால என் மனசுக்குள்ளே நான் இந்த இடத்துல என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றத என்னால் சொல்ல முடியலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறாங்க. என்னோட பவர் என்கிட்ட இல்லை, எனக்கு என்ன பிடிச்சிருக்கு, நான் யாரை விரும்புகிறேன் அப்படின்றதும், யார் மேலே எனக்கு அதீதமான ஒரு ஈர்ப்பு இருக்குது, யாரை பார்த்தா நான் உருகிறேன் அப்படின்றத அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. அவங்க கௌரவத்துக்காக இப்படி பண்ணுறாங்களா அப்படின்றதும் எனக்கு சுத்தமாக தெரில. எனக்கு என்னோடய ஆசை என்ன அப்படின்றதும், என் விருப்பம் என்ன அப்படின்றதும், இந்த இடத்துல இவங்களோட இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேனா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனாலே என்னோடய வாழ்க்கை இங்கே மாட்டிக்கிச்சு. டோட்டலாக நான் மாட்டிக்கிட்டேன். ஒரு டார்க் எனர்ஜிக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீயும் நிறைய தடவை சொன்ன இந்த மாதிரி எனக்கு பண்ணுறாங்க, டார்க் எனர்ஜி இருக்குது, என்னென்னமோ சொன்ன. எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போது நீ சொன்ன விஷயம்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது. இதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நீ எனக்கு நிறைய விஷயங்களில் சொன்ன, போகலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்ன. நான் அது எதுவும் காது கொடுத்து கேட்காம இருந்துட்டேன். ஆனால் இப்போது நான் ரெடியாக இருக்கேன். நீ கூப்பிட்டா நான் எங்கே வேணாலும் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பயமாக இருக்குன்னா, டோட்டலி இது இங்கே இப்படியே முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா சுச்சுவேஷன் வந்து இப்போ ஒன்று நான் வந்து சமாதானப்படுத்துறதுக்காக போகுதா, இல்லை என்னையும் பிரித்து வைக்கிறதுக்காக போகுதா அப்படின்றதே என்னால் யூகிக்க முடியாமல் இருக்குது. என் மனசுக்குள்ளே வேதனைகள் மட்டும்தான் இருந்துகிட்ருக்கு. எந்த அளவுக்கு இது சாத்தியம் அப்படின்னும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நீ சீக்கிரமாக எங்கே இருந்தாலும் இந்த மெசேஜை கேட்குற அப்படின்னா நான் உனக்காக உருகிட்டு இருக்கேன், சீக்கிரமாக என்கிட்ட வந்துடு. நிறைய எனக்கு நெகட்டிவான ட்ரீம்ஸ் வருது அப்படின்றதுனாலே இப்போது உன் கூட சேருவேன் அப்படின்ற தன்னம்பிக்கையே எனக்கு டோட்டலி இல்லாமல் போயிட்டுருக்கு. டோட்டலி இங்கே வெறுமனே முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மைண்ட்குள்ளே ஓடிட்டுருக்கு. எது எப்படி ஆகுமோ எனக்கு தெரில. நீ இதை கேட்ட அப்படின்னா என் மனசை படிக்கிறேன், நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்றது உனக்கு தெரியுது. மனசுக்குள்ளே நான் இருக்கேன் அப்படின்னா சீக்கிரமாக வந்துட்டு நான் உனக்காக காத்துட்ருக்கேன். உங்கள் நபர்களுடைய எண்ணங்களில் இந்த மாதிரி ஒரு லவ் எனர்ஜி மெசேஜ் தான் கொடுக்கணுன்னு நினைக்கிறாங்க. அவங்க ஏதோ இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் மாட்டிக்கிட்டேன் அப்படின்றதும், அந்த நபர்களுக்கு சில டார்க் எனர்ஜிஸ் வந்து ஃபீல் ஆகுது அப்படின்றது மாதிரி இருக்குது. உங்கள் நபர்களுக்கு இப்போ தான் ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜி பயன்படுத்தி இந்த நபர்களை கண்ட்ரோல்குள்ளே இழுக்கிறதுக்கு சில முயற்சிகள் வந்து பண்ணி கொண்டிருக்க மாதிரி இங்கே தெளிவாக தெரியுது. இடத்துல நீங்கள் அமைதியாக இருக்கிறது கண்டிப்பாக உங்கள் காதலை பாதிக்கக்கூடும். அதனால் தனிப்பட்ட ரீதியாக உங்களோட சுச்சுவேஷன்ஸ் என்ன, நீங்கள் என்ன ஸ்டெப் எடுத்து வச்சா உங்கள் காதலை மீட்கலாம் அப்படின்றது தெரிஞ்சு அதுக்கான ஸ்டெப் எடுத்து வைக்கிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும். இன்னைக்கு கமெண்ட்ல உன்னை நான் உணர்கிறேன், பிரபஞ்சத்தின் மூலியமாக உன்னை நான் உணர்கிறேன் அன்பே அப்படின்னு போட்டு உங்கள் நபர்களுடைய பேரை வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு இன்றைக்கு புறா
சிம்பிளாக சென்ட் பண்ணுங்கள். ஓகே, அதாவது தூதுப்புறா அப்படின்ற விஷயத்த சென்ட் பண்ணுங்கள். ஏன்னா டைரெக்டாக உங்கள் நபர்கள் உங்கள்கிட்ட வந்து கதைக்கிறதுக்கான ஒரு சில தடைகள் தான் இன்றைக்கி நான் ரீடிங்கில் பார்த்தேன். இவங்க பியூராக இருக்காங்க, பட் ஒரு சில தடைகள் இருக்குது. அப்படி நீங்கள் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி தூதுப்புறா கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அவர்கள்ட்ட மெசேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவுமே மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் தான். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களோட மனதார கமெண்ட்டை ஃபீல் பண்ணி போடுங்க, மனதார. ஓகே, இப்போது இந்த ரீடிங் கேட்கும்போது உங்களுக்கு உங்கள் நபர்கள் எந்த அளவுக்கு ஃபீல் ஆகியிருக்காங்களோ அந்த உணர்வோடே பதிவிடுங்க. அதே உணர்வோடு இன்னொரு நபர்களுக்குமே கொடுங்க. அப்படி உங்களுக்கு 8 புறாஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னா 8 of Wands சீக்கிரமாக ஏதாவது ரகசிய மெசேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சாதாரணமான ரீடிங் கிடையாது. இதை நம்ம வந்து தியானம் பண்ணிட்டு தான் இந்த ரீடிங்ஸ் எடுக்கிறோம். அப்படின்றதுனால 100% உங்களுக்கு உங்கள் நபர்களுடைய எண்ணங்களை வந்து நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லை அப்படின்னா இப்போவே நீங்கள் பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தர் ஆகிக்கோங்க. அடுத்த ரீடிங் இன்னுமே உங்களுக்கு அதிகூடிய தகவல்களை தரக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த ரீடிங் மாதிரி உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தனிப்பட்ட ரீதியாக தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா உடனே பிரபஞ்ச மொழிக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் எந்த பொழுதும் எப்பொழுதும் வேணுனாலும் உடனுக்குடன் ரீடிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அட் அ டைம்லேயே உங்களுக்கு ரீடிங் வந்து உடனுக்குடன் வழங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த லவ் லெட்டர் ரீடிங் கூட ஆஃபரில் போயிட்டுருக்கு. இந்த லவ் லெட்டர் ரீடிங் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட நீங்கள் உடனே லவ் லெட்டர் ரீடிங் அப்படின்னு டிஎம் பண்ணி உங்களுக்கான லவ் லெட்டர் ரீடிங்கை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். ஸோ இதே போல் இன்னும் ஒரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர். உண்மையை உணர்த்தும் பிரபஞ்ச மொழிடார